ஹாய், என் பேர் தருண். நான் வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். அங்கே எம்பிபிஎஸ் திமோர் லெஸ்டேங்கிற கண்ட்ரியில் எம்பிபிஎஸ் படிக்க வந்திருக்கேன். இந்த வாட்டி நீட் ஸ்கோர் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி கம்மியாயிருச்சு. அடுத்து வந்து ரிப்பீட் பண்ணுமா இல்லை அப்ராட் எம்பிபிஎஸ் போகணுமா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கப்போ திமோர் லெஸ்டேங்கிற கண்ட்ரியில் வந்து எம்பிபிஎஸ் இருக்கிறது வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அந்த கண்ட்ரியில் விசாரிச்சு பார்க்கும்போது அந்த கண்ட்ரியில் வந்து நம்ம ஊர் எய்ம் சிலபஸ் தான் இருக்குது. ஸோ ஈக்குவலன் டு இந்தியாங்கிற மாதிரி நிறையா சொன்னாங்க. ஸோ நான் வந்து இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் நிறைய நம்ம ஊர் ஃபேக்கல்ட்டிஸ், எஸ்பெஷலி தமிழ் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ என்ன டவுட் வேணும்னாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஊர் ஃபுட்டு நல்லா கிடைக்கிது. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் சூப்பராக இருக்குது. வைஃபை இருக்குது, 24 hours வைஃபை இருக்குது. ஸோ வீட்டில் சப்போஸ் ஃபோன் கால் பேசணுமோ எது பண்ணணுமோ ஈஸியாக பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து சேம் நம்ம ஊரில் இருக்க மாதிரி 4.5 years தான். ஸோ போக இந்த ஊர் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி இருக்கனால டிசீஸ், பேத்தாலஜிக்கல் டிசீஸ் எல்லாமே வந்து நம்ம ஊர் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஊர் எக்ஸாம் எழுதும்போது செய்யும்போதெல்லாம் ஈஸியாக இருக்கும். போக நம்ம தமிழ் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கனால அவங்க வந்து இன்னும் ஈஸியாக பெட்டராக தமிழ்லேயே சொல்லிக் கொடுக்குறதுனால இன்னும் நல்லா புரியுது. திமோர் லெஸ்டில் இருக்கக்கூடிய யூசிடி யூனிவர்சிட்டியில் நீங்கள் அட்மிஷன் போடணும் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியோட ஆத்தரைஸ்ட் இந்தியன் அசோசியேட்டாக இருக்கக்கூடிய சன்லைட் எஜுகேரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அட்மிஷன் போடுறதோட மட்டும் சன்லைட் எஜுகேரோட வேலை முடியாதுங்க. உங்கள் குழந்தை அங்கே படித்து முடிச்சுட்டு இந்தியாவில் திரும்பி வந்து எஃப்எம்ஜி கம்ப்ளீட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வரையிலும் சன்லைட் எஜுகேர் உங்களுக்கு ஒரு துணை பெற்றோராக செயல்படும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் எம்பிபிஎஸ் கனவை நனவாக்குங்க.